பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பை அவன்தான் கண்டுபிடித்தான் என்பது அத்துணை பேருக்கும் தெரியும். ஆனால் அதற்கு யார் காரணம் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுகிறேன் கேளுங்கள். 4ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது தாமஸ் ஆல்வா எடிசன் படித்த பள்ளியினுடைய ஆசிரியை அவனிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து, இது உன்னுடைய தாயிடம் மட்டும் கொண்டு போய் கொடு, வேறு யாரிடமும் கொடுக்கக்கூடாது என்று சொல்ல, அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த பிஞ்சு நெஞ்சம் தன் தாயிடம் கொடுக்கின்றது. அதை படித்து பார்த்த அந்த தாய் கதறி கதறி அழுகின்றாள். என்னம்மா எழுதியிருக்கு அந்த லெட்டரில், ஏமா அப்படி அழுகுறேன்னு சின்ன பிள்ளை கேட்குறான். ஒரு நொடி நின்று நிதானித்த அந்த தாய், உலகத்திலேயே புத்திசாலி நீதானாம், உனக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஆசிரியர்களால் கூட முடியவில்லையாம், அதனால் உன்னை நாளையிலிருந்து நிறைய புத்தகங்கள் இருக்கின்ற நூலகத்துக்கு அழைத்து சென்று என்னையே ஆசிரியையாக இருந்து சொல்லிக் கொடுக்க சொல்லி இருக்கின்றாரடா, அவ்வளவு பெரிய புத்திசாலி பிள்ளையை பெற்றிருக்கிறோமே என்பதனால் கண்கலங்கி அழுது விட்டேன் என்று சொல்கின்றாள். அப்படியே நம்புகின்றான். அடுத்த நாள் இவனை அழைத்து கொண்டு பள்ளிக்கு செல்கின்றாள். வெளியிலே தாமஸ் ஆல்வா எடிசனை நிறுத்திவிட்டு, நண்பர்களே, ஆசிரியை போய் பார்க்கின்றாள். அந்த ஆசிரியை சொல்லுகின்றாள், மூளை இருக்க வேண்டிய இடத்திலே உன்னுடைய மகனுக்கு முட்டை இருக்கின்றது, கெட்டுப்போன முட்டை இருக்கின்றது, எந்த பள்ளியிலும் அமெரிக்காவில் அவனால் படிக்க இயலாது, அவனை அழைத்து கொண்டு போய்விடு, இந்த டிசின்னு கொடுக்குறான். அந்த தாய் அந்த ஆசிரியையிடம் சொன்னால், என்னுடைய பிள்ளையை இந்த அமெரிக்க பள்ளிகளிலே படிக்க முடியாது என்று நீ சொல்லிவிட்டாய், என்றேனும் ஒரு நாள் இந்த அமெரிக்கா மட்டுமல்ல இந்த உலகமே என்னுடைய பிள்ளையினுடைய கண்டுபிடிப்பை படிக்கிறதா இல்லையா பார், இது என் தாயினுடைய பெண்மையினுடைய சத்தியம் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார். நண்பர்களே, முதலாக மிலோனா பார்க் என்ற அமெரிக்காவிலே தாமஸ் ஆல்வா எடிசன் தங்கி இருந்த இடத்திலிருந்து அற்புதங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. எல்லோரும் அந்த இடத்தை ஆச்சரியமாக பார்க்கும்போது, இன்டர்நேஷனல் எக்ஸ்போ என்று ஒன்று, உலகத்தில் உள்ள கண்டுபிடிப்பாளர்கள் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்து அந்த எக்ஸிபிஷன் சொல்றோம்ல, பார்வைக்காக வைத்து மற்ற நாட்டவர் வந்து அதை பார்த்துவிட்டு தங்கள் நாட்டிற்கு காப்புரிமை பெறுவதற்காக அந்த எக்ஸிபிஷன் நடக்குது. அதில் கொண்டு போய் முதலாக 1888ஆம் ஆண்டு சரித்திர உண்மையோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், தன்னுடைய கிராமபோன் தான் முதலாக ஒரு ஒலியை பதிவு செய்து அந்த ஒலியை திரும்ப மற்றவர்களுக்கு போட்டு காண்பிக்க முடியும் என்பதை நிரூபித்து அதை கொண்டு போய் அந்த எக்ஸ்போவில் கொண்டு போய் வைக்கிறார் தாமஸ் ஆல்வா எடிசன். எல்லா கூட்டமும் அந்த இடத்தை வந்தடைந்தவுடன் மற்ற நாடுகளில் மற்ற கண்டுபிடிப்புகளை செய்தவர்கள் அங்கு வருகின்றார்கள். இது தவறு. ஹீஸ் எ மெஜிஷியன், இவன் மேஜிக் பண்றான், இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு அமெரிக்கா எங்களை எல்லாம் எல்லா நாட்டிலிருந்தும் அழைத்து ஒரு மேஜிக் செய்கிறவனை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எல்லா கூட்டத்தையும் அங்கே அழைச்சி எங்களை இழிவுபடுத்துது. இதை நாங்கள் நம்ப தயாராக இல்லை. இது மாதிரி ஒருத்தனால கண்டுபிடிக்க முடியாது. இவனை வெளியில் அனுப்பிச்சாதான் இந்த எக்ஸிபிஷனில் எங்கள் ஸ்டாலை நாங்கள் வைப்போம், இல்லைன்னா புறக்கணிச்சிருவோங்கிறாங்க. ஜான் கிளைன்ஸ் என்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி, இது உண்மையா பொய்யா என்று கூட பார்க்காமல் மெத்த பிடித்த ஆங்கிலேய அதிகாரி எடிசனை கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் வெளியிலே விட்டு, இந்த எக்ஸிபிஷனில் நீ இருக்கக்கூடாதுன்றார். பார்லிமெண்ட் அமெரிக்கா நடந்துகிட்டு இருக்கு. பார்லிமெண்ட்டில் அமெரிக்கர் ஒருவர் இப்படி அசிங்கப்படுத்தப்படுகிறாரே, அவர் கண்டுபிடிப்பு உண்மையா பொய்யா? 3 பேர் குழுவை அமைத்து போய் அதை உண்மையா பொய்யான்னு பாருங்க. போய் உண்மையா பொய்யான்னு பார்க்குறாங்க. சத்தியமான கண்டுபிடிப்பு என்று அறிக்கை சமர்ப்பிக்கின்றார்கள். அடுத்த நாள் இவன் என்ன பண்ணுறான், எடிசன் அல்லவா, தாமஸ் ஆல்வா எடிசன்ல எவ்வளவு பெரிய புத்திசாலி, வெளியில் அனுப்பிச்சான்ல பக்கத்தில் போய் ஒரு கிரவுண்டில் கொண்டு போய் அதை வைக்கிறான். எக்ஸ்போவில் இருக்கிற அவ்வளோ கூட்டமாக அந்த பக்கத்து கிரவுண்டுக்கு வந்துச்சு. எக்ஸ்போ வந்து ஒரு ஆள் கூட இல்லை. திரும்ப வந்து கூப்பிட்றாங்க, நீ வந்து வையே, ஒன்று உண்மையான கண்டுபிடிப்பு, வரமாட்டேன்ட்டான். பார்லிமெண்ட்டுக்கு கூப்பிட்றாங்க, வரமாட்டேன்ட்டான். குரோவர் என்ற பெயருடைய ஜனாதிபதி இருந்த காலத்திலே சபாநாயகருக்கு சரிசமமாக ஒரு இருக்கை அமைத்து இவருக்காக பரிந்து பேசிய அத்துணை பாராளுமன்ற உறுப்பினர்களும் எடிசனை போய் கூப்பிட்டு, உங்களுக்கு இந்த அமெரிக்க பாராளுமன்றம் உங்களுடைய கண்டுபிடிப்பு உண்மையானது என்று ஒத்துக்கொண்டது, செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பது, அதற்காக உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகின்றோம், வாருங்கள் என்று அழைத்து செல்கின்றார். போய் அமெரிக்க பாராளுமன்றத்தில் வச்ச உடனே அத்துணை பேரும் எடிசனை பற்றி புகழ்ந்து தள்ளி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எடிசன் மட்டும் அப்படியே குனிந்த தலை நிமிராமல் உட்கார்ந்திருக்கின்றார். அவர் என்றைக்கும் பழிவாங்கும் நோக்கத்திற்கு சொந்தக்காரர்கள் அல்ல.
அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை என்பதை அறிந்த மனிதன் என்பதனால் தான் அத்துணை கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த முடிந்தது. ஆனால் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? உங்களை இப்படி பாராட்டும் போது சபாநாயகர் பக்கத்தில் திரும்பி கேட்கின்றார். எல்லோரும் கேட்டவுடன் எடிசன் எழுந்து சொல்லுகிறார், என்னை ஏன் இந்த அமெரிக்க பாராளுமன்றம் பாராட்டுகிறது என்று நான் வியந்து நிற்கின்றேன். காரணம் என்ன தெரியுமா? இந்த பாராட்டுதலுக்கு கிஞ்சித்தும் தகுதி இல்லாதவன் நான். ஏன் தெரியுமா? இதை நீங்கள் எதற்கு பாராட்டுகிறீர்கள்? என்னை இந்த அமெரிக்க பள்ளி உருவாக்கவில்லை. என்னை உருவாக்கியது என்னுடைய தாய், ஏழை தாய். அவள் இங்கிலாந்தை சேர்ந்தவள். இங்கிலாந்து பாராளுமன்றம் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்களே என்று சொன்னவுடன் அத்தனை பேரும் அதிர்ச்சியில் உறைந்து போகின்றார்கள். ஆனால் என்னுடைய தாய் மீது வைத்திருந்த பற்று காரணமாக நான் இதனை சொல்லுகின்றேன். செய்ய வேண்டியது இங்கிலாந்து பாராளுமன்றம். அவள் இங்கிலாந்து தேசத்தைச் சேர்ந்தவள். நான் இந்த பள்ளியிலே படிக்கவில்லை என்று சொன்னவுடன் அத்தனை பேரும் தாய்ப்பாசத்தை உணர்ந்து கண்ணீர் வடிக்கின்றனர். இப்ப மாதிரி இல்லை. அப்பெல்லாம் ஒரு சம்பவம் ஒரு பாராளுமன்றத்தில் நடந்துச்சுன்னா